ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு இருந்தால் உடனே உருளைக்கிழங்கு பக்கோடாவை மொறுன்னு செஞ்சு பாருங்கள். வீட்டில் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு பொட்டேட்டோ பக்கோடாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. டீ டைம் ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோ பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடணும். அப்போ தான் பொரிக்கும் போது சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வேகும். 2 உருளைக்கிழங்குலையும் தோலை சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு பக்கோடா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கை மெலிசாக சீவி எடுத்துக்கணும். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி காய் சீவி இருக்கும். அதில் உருளைக்கிழங்கை நல்லா மெலிசாக சீவிக்கணும். இந்த மாதிரி மெலிசாக சீவும்போது பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதே போல் மீத இருக்க உருளைக்கிழங்கையும் நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கணும். 2 உருளைக்கிழங்கையும் மெலிசாக இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் சேர்த்து கழுவிக்கணும். இந்த மாதிரி கழுவும் போது உருளைக்கிழங்குல இருக்க மாவு எல்லாம் போயிடும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருங்க. காட்டன் கிளாத்தில் கழுவி பிழிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்குல தண்ணி அதிகமாகாது. இது கூட ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபிக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உருளைக்கிழங்கு பக்கோடா பிசைகிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அதிலிருந்து தண்ணி விடும். பொரிக்கும் போது நமக்கு சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்தாலே போதும். அதிகமாக கடலை மாவு சேர்த்துட்டோம்னா போண்டா மாவு மாதிரி மாறிடும். மாவு பத்தாத மாதிரி தான் இருக்கும். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக போடும்போது உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும். இதுதான் சரியான அளவு. பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உருளைக்கிழங்கு எல்லாம் உடஞ்சிரும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பொட்டேட்டோ பக்கோடாவை வெளியில் எடுத்துடலாம்.
மொறு மொறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க, ஈஸியாக இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவை செய்யலாம். வெங்காய பக்கோடா போலவே இந்த உருளைக்கிழங்கு பக்கோடாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான உருளைக்கிழங்கு பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.